ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சூப்பராக ஒரு மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது செம எம்மியாக இருக்கும். இது ரைஸு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்தோடையுமே சூட் ஆகும் இந்த மட்டன் கிரேவி. இது டேஸ்ட்லேயுமே இது எல்லாத்தோடையும் சூட் ஆகிற மாதிரி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளார போய் இது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த கிரேவிக்கு முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிப்போம். அதுக்கு நான் முதல்ல 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை நம்ம மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூடவே 2 தக்காளியையும் அதே மாதிரி மைய அரைச்சிக்கோங்க, தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வாணலில் 4-5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதை தாளிங்க. இது கூடவே 2 கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதுதான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டும் சுவையும் கொடுக்க போகுது. மணமும் இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் கூடவே கருவேப்பிலையும் தாளிச்சுக்கோங்க. பெருஞ்சீரகம் தூளாக சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா இந்த எண்ணெயில் வதங்கி வரணும். இந்த மாதிரி வதக்குங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டு, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து சேருங்க. ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும் பொழுதும் அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பை. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விடுங்க. இது கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கி வரணும். இது போல் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், நல்லா சுருளை வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலருக்காக தான் சேர்க்குறேன், வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் குழம்புத்தூள், சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் சேர்த்து மட்டன் கிரேவி செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியை சேர்த்து இதில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க கழுவி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க விடலாம். ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 5 விசில் வச்சு 1/2 கிலோ மட்டனை நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதை இப்போ அந்த தண்ணியோடையே இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸ் பவுடர் சேர்த்தோம் இல்லையா, அது கூடலாம் இந்த மட்டன் நல்லா இறங்கி அந்த டேஸ்டெல்லாம் இதில் இறங்கணும். அதனால் திரும்பவும் இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம கொதிக்க விடலாம். இந்த சமயத்தில் நம்ம ஒரு 8-9 அளவுக்கு சில்லில் தேங்காய் நான் சில்லு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்து இதை நான் மைய அரைச்சி இதை கிரேவி இறக்க போகிற சமயத்தில் நான் சேர்த்துக்க போகிறேன். இது உங்களுக்கு வேணான்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் இது சேர்த்திங்கன்னா ஒரு சால்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. இதை சேர்க்காம விருப்பப்படாதவங்க இதை சேர்க்காம கூட கிரேவி செய்யலாம். நான் இப்போ இதை மைய அரைச்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இந்த மட்டன் வேகட்டும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு மட்டன் எப்படி வெந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே அந்த பாத்திரத்தை கழுவி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. மேலே லேசாக கொத்தமல்லி இலையை தூவி இந்த தேங்காய் ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும்.
கொதிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள், நம்ம மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தோடையுமே சூட் ஆகிற ஒரு கிரேவி. இது நல்ல காரசாரமாகவும் இருக்கும். பிரியாணி நம்ம ரைஸில் போட்டும் சாப்பிட்லாம், சப்பாத்தி, பட்டர் நான், ரொட்டி எது செஞ்சாலுமே, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த மட்டன் கிரேவி சூப்பராக சூட் ஆகும். இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பரான மட்டன் கிரேவி நம்ம வீட்டிலையே சூப்பராக செய்யலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் சீக்கிரமே பார்ப்போம்.